ரெடி. உமக்கு நன்றி இறைவா. உங்கள் நிறைவு பெற்றதற்கும்
ஆண்டவரை போற்றுகின்றது, அவரின் வல்ல செயல்களை எண்ணி மனம் மகிழ்கின்றது என்பதே. ஆனால் லட்சியங்கள் சாதாரணமாக பிறப்பதில்லை, சவால்களில் பிறக்கின்றன. எப்படியும் வாழலாம் என்ற வாழ்வில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்க்கமான முடிவுடன் இறைக்கரம் கோர்த்து இறைவாழ்வு பணி செய்தலே தம் நிறைவாழ்வு என்று மகிழ்வோடு பயணித்த நம் புதிய குரு அருட்தந்தை ஆக்னல் சிஜோ அவர்கள் உழைப்பில் ஊக்கம், உறவில் நேர்மை, நெஞ்சிலில் நேசம், கண்களில் கருணை, செயல்களில் தீரம், மனதில் அமைதி, தோல்வியின் சங்கடங்களை சாதனைகளாக்கி தம் தியாகத்தை அடிக்கல்லாகவும் திறமையை படிக்கல்லாகவும் கொண்டு தம் வாழ்வை அமைத்து கொண்டுள்ளார். தொடர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம், இறை ஆசீர் வேண்டுவோம். இதன் மணிமுடியாக இவ்வருமையான நன்னாளில் புதிய குருவுக்காகவும் நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும் இறை அழைத்தனின் மேன்மைக்காகவும் வேண்டிக் கொள்வோம். மேலும் வருகை புரிந்துள்ள அனைத்து குருக்கள், கன்னியர்கள், அருட்சகோதரர்கள், உறவினர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பக்தியுடன் ஜெபித்திட இத்திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாமும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பருவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கணக்குப்பும் பங்கு மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தெத்து பங்கின் புதிய சொத்தாக, புதிய முத்தாக திரு ஜேம்ஸ் திருமதி மெட்டில்டா அவர்களுடைய மகன் அருள் தந்தை ஆக்னல் சிஜோ அவர்கள் புதிய குருவாக இம்மண்ணினுடைய 31வது புதிய குருவாக உதித்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை, இவருடைய ஆசிரை இந்த ஊருக்கு, இந்த மண்ணிற்கு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறது, நமக்கு பெருமையை தருகிறது. எனவே இந்த மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கிற நாம் அருள் தந்தை அவர்கள் நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியை இந்த மண்ணிற்காக, தன்னுடைய பிறந்த மண்ணிற்காக இவர் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கிறார். இன்றைய நாளுடைய சிறப்பு என்னவென்றால், அருள் தந்தையுடைய தந்தை சாவியோ அமைப்பினுடைய ஒரு ஃபவுண்டராக இருந்து சிறப்பாக தொடக்கத்திலே பல குருக்களை இந்த மண்ணிலே உருவாக உழைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தன்னுடைய மகனையும் இந்த அமைப்பிலே சிறப்பாக உருகொடுத்து சிறப்பாக அர்ப்பணித்து தாரவார்த்து கொடுத்திருக்கிறார். எனவே அந்த மகிழ்ச்சி நன்றியின் வெளிப்பாடாகும் இந்த திருப்பலியில் அவருடைய குடும்பத்தாருக்கும் நாம் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். வந்திருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர் அருள்பணி அடிகளார் அவர்கள் ஒவ்வொருவருக்குமே சிறப்பான விதத்திலே நாம் நன்றிகள் தெரிவிப்பதோடு தொடர்ந்து இதனுடைய அருள் ஆசி இந்த புது குருவுக்கு கிடைக்கும்படியாகும். அவருடைய பணித்தலங்களில் அவர் சிறப்பாக பணியாற்றும்படியாகும். நாம் நம்முடைய பாதுகாவலி தூயலூர் தியானை வழியாக நாம் சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்துவோம். இந்த திருப்பலியை கனகன்குப்பம் பங்கு மக்கள் அனைவரின் நலன்களுக்காகவும், மேலும் எனது குடும்பத்தில் மரித்த பெரியநாயகம், ரோசம்மாள், ராயப்பன், இயேசுமரி, லில்லி தெரேசா, அந்தோனி சாமி, மேரி, சவரிமுத்து, ஜோசப் விக்டர் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியை நான் ஒப்பு கொடுக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீடு இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாய் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நேரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நேரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பெரு பயங்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியே உமது குடும்பத்தின் தலைவனாய் இருக்க திருவல்லமானீர். நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களை உமது திருவலப்பாடி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உமது தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் நின்ற வண்ணம் இருப்போம். இறை வார்த்தைக்கு அஞ்சலி எடுக்கப்படுகிறது. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே
தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. முதல் வாசகம். லேவி குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன் முன் நிறுத்து, அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 5 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: லேவி குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன் முன் அவர்களை நிறுத்து, அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்யும் போது சந்திப்பு கூடாரத்தின் முன் அவனுக்காகவும் அனைத்து மக்கள் கூட்டமைப்புக்காகவும் தங்களுக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவர். சந்திப்பு கூடாரத்தின் அனைத்து பொருட்களுக்கும் பொறுப்பு அவர்களே. திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்கையில் இஸ்ரேல் மக்களுக்கான தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவர். லேவியரை ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் ஒப்படைத்துவிடு. இஸ்ரேல் மக்களுள் அவர்கள் முற்றிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். உன்னை அன்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உன்னை அன்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உன்னை அன்று மீட்டதும் நாமே, உனது துணையாயிருப்பதும் நாமே. ஆண்டவரின்
உண்மைக்கு சாட்சி சொல்லவும் நோயுற்றோரை குணமாக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தா தீநடுவே நீ நடந்தாலும் ஆழ்கடலை தான் கடந்தாலும் தீநடுவே நீ நடந்தாலும் ஆழ்கடலை தான் கடந்தாலும் அருகிலேயே நாம் இருக்கின்றோம் அழைத்து உன்னை வழி நடத்துகின்றோம் ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார் ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். இரண்டாம் வாசகம். உன்னிலிருக்கும் ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அளிப்பேன். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பலுவையும் என் மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களை எல்லாம் நானா கருத்தரித்தேன்? இவர்களை பெற்றெடுத்தேன். அவர் மூதாதையருக்கு நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிக பெரும்படு. இப்படியே ஆனால் உடனே என்னை கொன்றுவிடும். பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, இஸ்ரேல் மூப்பரில் 70 பேரை என்னிடம் கூட்டி வா. மக்களுள் உனக்கு தெரிந்தவர்களாகவும் பெரியோர்களாகவும் அதிகாரி பார்த்து சந்திக்கக்கூடாது. அவர்கள் அங்கே உன்னோடு நிற்கட்டும். நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசுவேன். உன்னிலிருக்கும் ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அளிப்பேன். நீ மட்டும் சுமக்காதபடி மக்களின் பலுவை அவர்களும் உன்னோடு சேர்த்து தாங்குவார்கள். அவ்வாறே மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினார். மக்களின் மூப்பரில் 70 பேரை அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தி வைத்தார். பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா
ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை. மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மும்பையிலே குரு பட்டம் பெற்று சலேசிய சபைக்காக தன்னை அர்ப்பணித்து இன்று நமது ஊரிலே முதல் திருப்பலி அல்லது நன்றி திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ஆக்னல் சிஜோ அவர்களே, அருட்பணியாளர்களே, அருட் சகோதரிகளே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திரு ஜேம்ஸ், திருமதி மெட்டில்டா, இவங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டாக்கா கணக்கொப்பம் தேத்துன்னு சொல்லுவீங்க. ஆக்னல் சிஜோ, உங்களுக்கு எந்த ஊர் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? பதில் சொல்ல முடியல அவரால். கணக்கொப்பம் சொல்கிறதா, மும்பைன்னு சொல்கிறதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் எந்த ஊர்? உங்களுக்கு ஆசை அவர் கணக்கொப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு. டெக்னிக்கலாக பார்த்தா அவர் மும்பை தான். டெக்னிக்கலாக மும்பை தான். ஸ்டீஃபன் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து எந்த ஊருன்னு கேட்டால் நான் செஞ்சு தான், எங்கள் அப்பா அம்மா தான் கணக்கொப்பம் சொல்லுவாங்க. ஆக இந்த ஊர்லேருந்து வெளியூரில் இருக்கிற பிள்ளைங்க எந்த பிள்ளைங்களை கேட்டாலும் எங்கள் அப்பா அம்மா தான் தேத்து, நாங்கள் பாண்டிச்சேரி, செஞ்சி, மெட்ராஸு, பெங்களூர் சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள். ஆக நம்ம கணக்கில் சேர்த்தால் கூட இவரை நம்முடைய மண்ணின் மைந்தராக கருதுவது ஏன் என்று பிற்பாடு நான் விளக்குகிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இன்று மகிழ்ச்சியாக பல ஊரிலிருந்து இந்த நன்றி திருப்பலியை கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஊரிலிருந்து, இந்த மண்ணிலிருந்து ஒரு குரு உருவாகி அவர் சேசு சபைக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறார் என்ற மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்பாக நம்முடைய அருட்தந்தை வில்சன் அவர்கள், அவர் கடலூரிலே இளங்குருமட அதிபராக இருக்கின்றார். அங்கே படிக்கின்ற மாணவர்களை, குருமட மாணவர்களை அழைத்து கொண்டு கோணாங்குப்பம் வந்திருந்தார். ஒரு நாள் தியானம் செய்வதற்காக வந்திருந்தார்.
அந்த மாணவர்களை பார்த்து கேட்டேன், நீங்கள் எல்லாம் குருமடத்தில் படித்து கொண்டிருக்கிறீர்கள், எதற்காக படிக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டேன். இயல்பாக நான் படித்து கொண்டு தான் அதை சொல்லியிருப்பேன். படிக்கின்ற பொழுது அனைத்து குருமட மாணவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், நான் குருவாக படித்து கொண்டிருக்கிறேன். அதே பதிலை தான் அவர் சொன்னார். ஆனால் அது தவறான பதில் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஒரு ஆசிரியர் பயிற்சி படிக்கிறவர்கள் எதற்காக படிக்கிறேன்னு ஆசிரியராக படிக்கிறேன் என்று சொல்லலாம். ஒரு மருத்துவ கல்லூரி மாணவரை பார்த்து எதற்காக மருத்துவம் படிக்கிறாய், நான் மருத்துவராக போகிறேன். ஒரு செவிலியரை பார்த்து எதற்காக செவிலியர் படிக்கிறேன்னால் நான் செவிலியராக போகிறேன். ஒரு பொறியாளரை பார்த்து நான் பொறியாளர் படிக்கிறேன்னா நான் என்ஜினியராக போகிறேன் என்று சொல்லலாம். ஆனால் இவ்வாறு சொல்வதற்கும் குருமடத்திலே படிக்கின்ற மாணவர்கள் நான் குருவாக போகிறேன் என்று அவ்வளவு சுலபமாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இந்த படிப்புகளெல்லாம் ஒரு ப்ரொஃபஷன், ஒரு சிறந்த ஒரு நோக்கத்துக்காக படிக்கிறார்கள். அது ஆன உடனே வேலை கிடைத்து வேலை செய்கிறார்கள். குருத்துவம் என்பது குருவாகி ஒரு ப்ரொஃபஷனாக அதை பார்ப்பதா, ஒரு வேலையாக பார்ப்பதா, ஒரு ஜாபாக பார்ப்பதா என்று கேட்டால் அது அல்ல. அதுதான் இந்த மற்ற படிப்புக்கும் குருமடத்திலே படிக்கின்ற இந்த படிப்புக்கும் வேறுபாடு இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இவர்கள் படித்து ஒரு ப்ரொஃபஷனாக வேலை செய்ய முடியாது. மாறாக இவர்கள் தங்கள் வாழ்வை கடவுளுக்கு, திரு அவைக்கு, இந்த உலகுக்கு அர்ப்பணம் செய்வதற்காக படிக்கிறார்கள். ஆகவே இந்த அர்ப்பணம் என்பது எதிலே அடங்கி இருக்கிறது என்றால் குருப்பட்டம் பெற்றுகின்ற அந்த குருப்பட்ட நாளிலே அடங்கி இருப்பதல்ல. மாறாக குருப்பட்டம் பெற்ற பிற்பாடு அவர்கள் வாழ்விலே அடங்கி இருக்கிறது. குருத்துவ வாழ்வு எப்படி அடங்கி இருக்கிறது என்பதிலே அடங்கி இருக்கிறது. அதனால்தான் இந்த குருமட மாணவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நான் நல்ல குருவாக இருப்பதற்காக படிக்கிறேன், ஒரு சிறந்த குருவாக இருப்பதற்காக படிக்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டுள்ள குருவாக இருப்பதற்காக படிக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் குருத்துவத்தினுடைய மேன்மையாகவும் குருத்துவத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. ஒரு காலத்திலே சின்ன குறிப்பிடம் என்று இருந்தது, இப்பொழுது திருமறைச் சுவடியும் படிக்கிறார்கள். அந்த சின்ன குறிப்பிடத்திலே கேள்வி இருக்கிறது, குருத்துவம் ஆவதென்ன, குருத்துவம் ஆவது என்ன? எல்லாம் மறந்து போயிருப்பீங்க, பழையவெல்லாம் மறந்துருப்பீங்க. புதியவர்கள் எல்லாம் அந்த அந்த சின்ன குறிப்பிடத்தை படிப்பதில்லை. திருப்பலி நிறைவேற்றவும் தேவ திருவிய அனுமானங்கள் நிறைவேற்றவும் ஏற்படுத்தப்பட்டதே குருத்துவம் என்று படித்திருப்பீர்கள். திருப்பலி நிறைவேற்றவும் தேவ திருவிய அனுமானங்கள் 7 திருவருட்சாதனங்களை நிறைவேற்றவுமே குருத்துவம் இருக்கிறது என்று சின்ன குறிப்பிடம் சொல்லுகிறது. ஆனால் அது சரியான பதில் அல்ல. ஒருவர் திருப்பலி நிறைவேற்றி 7 திருவருட்சாதனங்களை நிறைவேற்றுபவரானால் அவர் ஒரு கத்தோலிக்க குருவாக இருக்க முடியாது, ஒரு பூசாரியாக இருக்கலாம். பூசாரி என்ன செய்வார்? அந்த கோயிலிலோ இங்கே சென்று பூஜை நடத்துவார். அத்தோடு அவருடைய முடிந்து விடுகிறது. வெளியிலே அவர் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு கத்தோலிக்க குரு என்பவர் திருப்பலி நிறைவேற்றவும் தேவத்திருவிய அனுமானங்கள் நிறைவேற்றவும் மட்டுமே அவர் குருவாக இல்லை. மாறாக அவருடைய பணி முப்பணியாக இருக்கிறது. 3 பணிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. போதிக்கும் பணி, அர்ச்சிக்கும் பணி, ஆட்சி பணி என்று இருக்கிறது. இந்த அர்ச்சிக்கும் இந்த 3 பணியில் ஒன்றுதான் அர்ச்சிக்கும் பணி. அதுதான் திருப்பலி நிறைவேற்றுவது, இந்த 7 திருவருட்சாதனங்களை நிறைவேற்றுவது. ஒரு ஆஸ்பெக்ட், 3இல் ஒன்றுதான் அது. போதிக்கும் பணி என்பது இறைவாக்கு பணி. இறைவாக்கிலே எவ்வாறு செயல்பட்டார்கள்? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முக்கியமான இறைவாக்கினர்கள் எல்லாம் இறை வார்த்தையை எடுத்துரைத்தார்கள். இறைவாக்கினர் என்பதற்கு பழைய பெயர் தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். தீர்க்கதரிசி என்றால் பின்னால் நடப்பதை முன்னாலே சொல்வது தீர்க்கதரிசி. அது அல்ல உண்மையான பொருள். இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைப்பவர்கள் தான் இறைவாக்கினர்கள். பழைய அந்த மொழிபெயர்ப்பு சரியாக இறைவாக்கு பணி. ஆகவே இறைவாக்கு என்பது ஆண்டவர் என்ன நினைக்கிறார், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை மறைவுரைகளிலும் மற்றவர்களுக்கும் போதிப்பது தான் இந்த போதிக்கும் பணியாக இருக்கிறது, இறைவாக்கு பணி. இந்த இறைவாக்கு பணி என்பது என்ன என்று கேட்டால் அதுவும் மிக மிக கடினமான பணி. எரேமியா கூறினார், என்னை எதற்காக அழைக்கிறாய்? நட்டு வைக்கவும், பிடுங்கி பறிக்கவும், கட்டி எழுப்பவும், உடைத்து தகர்க்கவும் என்னை ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இந்த இறைவாக்கு பணி என்பது
நல்லவைகளை உருவாக்கி தீமைகளை அழிக்கின்ற ஒரு பணியாக இருக்க வேண்டும். எங்கே நல்லது நடக்கிறதோ அதை பாராட்டி அதற்கு உதவி செய்ய வேண்டும். எங்கே தீமை நடக்கிறதோ அது தவறு என்று சுட்டி காட்டுகின்ற அளவுக்கு இருக்க வேண்டும். இவ்வாறு இந்த குருத்துவம் என்பது ஒரு மேன்மை மிக்க, ஒரு மதிப்புமிக்க ஒன்றாக இருந்தாலும் இந்த பணி என்பது ஒரு சவாலான பணியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த குருத்துவத்தை கடைபிடிப்பது, குருத்துவத்தை மேற்கொள்வது ஒரு சவாலான பணி. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகளை பார்த்து நீங்கள் குருத்துவத்தை மேற்கொள்கிறால் கஷ்டப்படுவாங்க. ஒரு காலத்திலே குரு என்பவர் யாராக இருந்தார்? அவர்தான் ஊரிலே படித்தவராக இருந்தார். அவர்தான் அறை வீட்டிலே வாழ்ந்தார், பங்களாவிலே வாழ்ந்தார். மற்றவர்கள் நாம் எல்லாமே கூரை வீட்டில் வாழ்ந்தோம். அப்போ பார்க்கும் பொழுது, நாம் சாமியாரானாக்கா நல்ல ஒரு அறை வீட்டில் வாழலாம், புல்லட்டில் போகலாம் அப்படின்னு ஒரு ரோல் மாடலாக இப்படிப்பட்ட பெரியவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு அந்த நிலைமை மாறிவிட்டது. அறை வீட்டை விட மற்ற வீடுகளெல்லாம் எல்லா வசதியோடு நன்றாக இருக்கிறது. சாமியார் காரெல்லாம் மற்றவர்களெல்லாம் அதிகமாக நல்ல கார் வைத்திருக்கிறார்கள், நல்ல பணக்காரர்களாக இருக்கிறார்கள். குருவானவரை விட படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே குரு என்பவர் யார் என்று கேட்கின்ற பொழுது, யார் சவாலை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இப்பொழுது குருவாக முடியும். சாதாரணமாக எதுவும் யாரும் ஆகிவிட முடியாது. ஆகவே சிறுவர்களே, சிறுமிகளே, நீங்கள் குருவாக வேண்டுமென்றால், நீங்கள் துறவரத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் சவால் இருக்கிறது. சுலபமாக ஆகிவிட முடியாது. ஏனென்றால் உங்கள் உடன் படிப்பவர்கள் பொறியாளர்களாக போவார்கள், மருத்துவர்களாக போவார்கள், வெளிநாட்டிலே வேலை செய்ய போவார்கள். ஆனால் நீங்கள் ஏழை எளிய மக்களிடையே வேலை செய்ய போகிறீர்கள். ஆகவே இந்த சிறுவர் சிறுமிகளுக்கு இந்த குருவாவது என்பது சவால். இந்த சவாலை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தைரியமிக்கவர்கள் என்று நாம் இப்பொழுது சொல்லலாம். அந்த ஒரு சவாலைத்தான் இன்று தந்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆக்னல் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரிலே வாழாமல் ஒரு பெரிய நகரத்திலே பிறந்து, அந்த நகர வாழ்க்கையிலே, நகரத்திலே பல்வேறு ஈர்ப்புகள், பல்வேறு அட்ராக்ஷன்ஸ், பல்வேறு ஆசைகள், பல்வேறு எண்ணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நான் குருவாக போகிறேன் என்ற ஒரு எண்ணம் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. அதே நேரத்திலே நான் ஒரே பிள்ளை, நான் ஒரே மகன், என்னுடைய குடும்பத்திற்கு ஒரே மகன் இருந்தும் நான் அதை சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று இரண்டாவது சவாலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மூன்றாவது சவால், இன்றைய சூழல் இந்த உலகமயமாக்கல் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற கவர்ச்சிகள் மட்டுமல்ல, மாறாக அரசியல் சூழல் என்பதும் நமக்கு சவாலாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள், மைனாரிட்டிஸ், சிறுபான்மையர் என்பவர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே ஒரு சவாலாக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் என்றால் அது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நான் கேள்விப்பட்டேன் இப்பொழுது அவர் குஜராத் மாநிலத்துக்கு செல்கிறார் என்று. ஆகவே இவையெல்லாம் சவால். இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தந்தை அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்றால் அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவரை இப்பொழுது இங்கு இருக்கின்ற சிறுவர் சிறுமிகள் எல்லாம் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமாக இருக்கிறது. நான் முதல்ல கேட்ட கேள்வியிலிருந்து இப்பொழுது முடிக்கிறேன். திரு ஜேம்ஸ், திருமதி மெட்டில்டா இவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள். ஆக்னல் அவர்கள், அவர் நினைத்தால்தான் இந்த ஊரை சார்ந்தவர்கள். ஏன் இந்த இடத்திலே இந்த நன்றி தெரிப்பலை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு கட்டாயம் இவர் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தெத்து கணக்கங்குப்பம் என்கின்ற இந்த ஊரானது பங்காக இருந்தது. இதைவிட கிளைப்பங்கு கல்லேரி என்பது இதைவிட சிறிய ஊர். அந்த ஊரிலிருந்து குருக்கள் உருவாகி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது படித்து கொண்டிருந்த இளைஞர்கள் பார்க்கிறார்கள், கல்லேரியிலிருந்து குருவார்கள் இங்கே வந்து நன்றி திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள், அங்கிருந்து நன்றி பலி நடக்கிறது, நாம் இந்த ஊரில் இது ஏன் உருவாக முடியவில்லை என்ற ஒரு கேள்வி அப்பொழுது உள்வீடுகளிலே படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் உள்ளத்தில் எழுகிறது. அதனுடைய விளைவுதான் திரு ஜேம்ஸ் அவருடைய தலைமையிலே சாவியோ சங்கம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த சாவியோ சங்கத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், படிக்கின்ற மாணவர்கள், குறிப்பாக உள்விடுதலை படிக்கின்ற மாணவர்கள், இங்கே படிக்கின்ற மாணவ மாணவர்களுடைய தேவாலயத்தலை ஊக்குவிப்பது என்பதை நோக்கமாக கொண்டார்கள். அந்த தேவாலயத்திலே ஊக்குவித்தின் அடையாளமாக அவர்கள் ஆரம்பித்த அந்த சாவியோ சங்கத்தின் சார்பாக அதனுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அதை பார்த்தவர்களாக இருந்தாலும் சரி, பல பேர் குருமடத்தில் சென்று இன்றைக்கு நம்முடைய ஊரிலிருந்து இத்தனை அருட்பணியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு வித்திட்டவர் நம்முடைய திரு ஜேம்ஸ் அவர்கள். எனவே அவர்
அவருடைய மகன் இங்கே திருப்பலி, அவர் தன்னுடைய மகனையே, ஒரே மகனையே இந்த திரு அவைக்கும் சமுதாயத்துக்கும் கடவுளுக்கும் அர்ப்பணித்த அந்த நிகழ்ச்சியை நாம் அவருடைய சொந்த வீட்டு விசேஷமாக கொண்டாடாமல் நம்முடைய ஊரின் விசேஷமாக கொண்டாடுவதற்கு காரணம் இதுதான். அவருடைய முழு முயற்சி, அவரோடு இணைந்து அன்று இருந்த இளைஞர்கள், அப்பொழுது இருந்த அந்த உள்விடுதி மாணவர்கள், அவருடைய முயற்சியால் இது உருவாகியது. நான் என்னுடைய மகனையே அனுப்புகிறேன் என்று அவர் அனுப்பியிருக்கிறார். ஆகவே இது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். நம் ஊர் முழுவதுக்கும், நம் பங்கு முழுவதற்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே அருட்பணியாளர் ஆக்னல் அவர்கள் தன்னுடைய விருது வாக்கை இன் காட் ஐ ட்ரஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், கடவுளில் நான் முழு நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்வாக குருத்து வாழ்வு இருந்தால் கூட கடவுளை நம்பி நான் காலெடுத்து வைக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள், என்னோடு இருங்கள் என்று அவர் கேட்கின்றார். எனவே அவருடைய சவால் நிறைந்த இந்த குருத்து வாழ்விலே நாம் உடனிருப்போம், அவருக்காக ஜெபிப்போம், அவருடைய பெற்றோர்களையும் உற்றார்களையும் பாராட்டுவோம். இறைவன் அவருடைய பணி சிறப்பாக இருக்க அவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையாளர் மன்றாட்டு. வாழ்வின் ஊற்றேயம் இறைவா, திருத்தந்தை பிரான்சிஸ், உடன் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் உம் உயிர்ப்பின் மகிமையையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் முழுமையாக பெற்று துணியுடன் இறை அரசை அறிவிக்கவும் தங்களின் அழைத்தலில் உறுதியாக இருந்து இயேசுவின் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்நாளில் வெளிப்படுத்த நல் வழிகாட்டிகளாக திகழ தூய ஆவியின் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, உம் அருட்பணியாம் அர்ப்பணம் பணியை அன்புடன் ஏற்றுக்கொண்ட பாசத்திற்குரிய புதிய குரு அருட்தந்தை ஆக்னால் அவர்களை ஆசிர்வதியும். இவர் இறை அழைத்தல் மூலம் அருள் பொழிவு பெற்று உம் பணியை பாங்கோடு செய்து தடைகள் பலவரினும் உமது அன்பால் அரவணைப்பால் இறை நம்பிக்கையால் துணிவோடு அவற்றை ஏற்று மகிழ்வோடு தன் பயணத்தை தொடர இருக்கும் இவரை ஆசிர்வதித்து தனது சீடத்துவ வாழ்வில் உமது பேரன்பை பறைசாற்றும் நல்ல அருட்தொண்டராக தொடர்ந்து இறை பணியாற்றிட சுகமான உடல் உள்ள நல வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றே எம் இறைவா, அருட்தந்தை ஆக்னலின் முதல் நன்றி திருப்பலியை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரர்களையும் மற்றும் அருட்சகோதரிகளையும் ஆசிர்வதியும். நீர் இவர்களுக்கு அளித்த அழைத்தலில் இவர்கள் உறுதியாக நிலைத்திருந்து பொறுப்புணர்வுடனும் மக்களை வழிநடத்தவும் நற்செய்தியின் தூதுவர்களாக சொல்லிலும் செயலிலும் உம்மை போல வாழ வளர அருள் வேண்டியும் எம் ஊரில் இறையழைத்தல் பெருகவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய ஊடக உலகத்தில் பல்வேறு தேவைகளை நோக்கி பயணிக்கும் இவர்கள் தங்களை இழக்காமல் இறை நம்பிக்கையில் வேரூன்றவும் கிறிஸ்தவ பண்பாட்டை பின்பற்றவும் இறை அழைத்தலில் ஆர்வம் பெற்று இறை பணிக்காக கூடிய தூய ஆவி இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் ஆக்னல் அவர்களின் குடும்பத்திற்காகவும் இத்திருப்பலிக்கு இசை ஏற்பாடு எம் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் மேலும் இங்கு எங்கள் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் வாழ்வில் பிறக்கும்
காலங்களாம் எதிர்பார்த்துள்ள அவரின் விழிப்புணர்வை செயல்படுத்தும் உயிர்ப்பின் சாட்சிகளாக உறவுகளை வளர்க்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு நல்கும்படியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர், எவரும் அழிவு விரும்புவது இல்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் சேவி சாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பெரின்பம் கொண்டிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் பொது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே. நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். சமத்துவ சகோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. சமத்துவ சோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்க ஏற்றிடுவாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, நாளுக்களையும் காலங்களையும் ஆற்றுடனும் கனிவடுனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்டு என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பள்ளியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படித்தல், ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செய்யால் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வருவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அகிலிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைப்பொருளை முன்னாரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இதயராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பள்ளியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறு நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பேற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடல் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால்
நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள், அதோடு இன்று தன்னுடைய நன்றி பலியை ஒப்பு கொடுத்து தன்னை அழைத்ததற்காகவும் பணிவாழ்வுக்கன்று தன்னை இழக்க நீர் கொடுத்த வாய்ப்பிற்காகவும் உம்மை போற்றி புகழ்ந்து பலியை ஒப்பு கொடுக்கின்ற அருட்தந்தை ஆக்னல் சிஜோ, அவருடைய பெற்றோர், ஞான பெற்றோர், உற்றார் உறவுகள், இப்பலியிலே பங்கேற்று மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அருள் பணியாளர்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவாய் உம்மோடு இணைத்துக் கொள்வீராக. இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தராய் வாழ்ந்த இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையால் என்றும் மனநிறைவு அடைவோம் என அவர் தம் கைகளை குவிக்கின்றார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கரிக்கப்பட்டு இறை படிப்பின்னையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இறுக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்று நலமை இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. ஒளி நோக்கி மலர்கள் சாயும்.
குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞானம் தாங்கும் எந்த நிறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சில் உன் ஒளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. நெஞ்சில் உன் ஒளி நிறைந்திருந்தும் உள்ளம் ஏனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் பாடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் மாடு நானே என்னை தேடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்த உடனேயே ஒரு அரை மணி நேரம் அருள் தந்தை அவர்களுக்கு நன்றி பாராட்டு விழா நடைபெறும். எனவே அனைத்து இறை மக்களும் தவறாமல் இந்த ஆலய வளாகத்திலே இருக்கின்ற மேடைகளுக்கு அருகே கூடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி முடிந்தவுடன் அருள் தந்தை அவர்களுக்கு வாழ்த்து செய்தி நடைபெறும். அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றம் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையால் இருக்க உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்த முந்தன் பாதத்தில் லூர்தன்னை தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்த முந்தன் பாதத்தில் லூர்தன்னை தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். அண்ணல் இயேசு அன்பு வழியை கற்று தந்த உன் அருள் தந்தை அவர்கள் புதிய குரு அபிஷேகம் பட்ட கரங்களை முத்தி செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான ஆசிரை முத்தி செய்து பெற்றுக்கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பரிபூர்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும். Pad